எனக்கு தெரியல, இந்த வீடியோ மூலியமா ஆண்டவர் டைரக்டா யாரு கூடயோ பேசுவார்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக நிறைய நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர் திடீர்னு அந்த விஷயத்தை தந்ததுக்கு அப்புறம் அவரை கண்டுக்கிறதே இல்லை. இது பேதுரு பண்ண மிஸ்டேக் மாதிரி. எப்படின்னா, இயேசு தண்ணி மேலே நடந்து வரும்போது பேதுரு அதை பார்த்துட்டு, நீங்கள் இயேசுன்னா நானும் இந்த தண்ணியில் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, ப்ரேயர் ரெக்வஸ்ட் மாதிரி. அப்போ உடனே இயேசு சொல்கிறாரு, நான் தான்ப்பா, நீ இறங்கி நட தைரியமா அப்படிங்கிறார். உடனே பேதுருவோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை இயேசு அக்செப்ட் பண்ணிட்டாரு. பேதுருவும் இறங்கி தண்ணியில் கால் வைக்கிறார். இயேசு கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குற வரைக்கும் பேதுரு இயேசுவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் ஒன்ஸ் இயேசு அவர் கேட்டதை கொடுத்ததுக்கு அப்புறம், ஆமாம் நான் தான், நீ இறங்கி நட அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு கேட்டதை கொடுத்ததுக்கு அப்புறம் பேதுரு என்ன பண்ணிட்டாரு, இயேசு மேல இருந்த கண்ணை எடுத்துட்டார். கண்ணை எடுத்ததுனால என்ன ஆனாரு, கீழே விழுந்தார். ஸோ நிறைய நேரம் நம்மளும் இயேசு கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கும் போதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒன்ஸ் ஏசப்பா நமக்கு அந்த விஷயத்தை தந்ததுக்கு அப்புறம் அவரை கண்டுக்கிறது இல்லை, அவரை நம்ம பார்க்கறதே இல்லை. அவர் மேலேருந்து கண்ணை விளக்கிட்டோம். அப்படி விளக்கும் போது நம்ம என்ன ஆகும்னா, நம்ம கீழே விழ நேரிடும், முழுக நேரிடும், தத்தளிக்க நேரிடும். ஆனாலும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் விழுந்தாலும் திருப்பி ஆண்டவர்கிட்ட இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு பேதுரு கத்துன மாதிரி கத்துனீங்க அப்படின்னா, அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா உடனே அவருடைய கை உங்களை தூக்க வரும். அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட போகணும், அவரை நோக்கி கூப்பிடணும். உங்கள் கண்களை, உங்கள் பார்வையை மறுபடியும் ஆண்டவர் மேலே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென்.